பண்ற நாள்ல இருந்து வேற யாராவது? स्तु महामाये श्रीपीडे सुरपूजिते सङ्गचक्रहदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करे सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करे सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तुते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तुते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोऽस्तुते। महालक्ष्मी अष्टकं सूत्रं यः पठे भक्तिमानरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककाले पठे नित्यं महापापविनाशनं विकालं यः पठे नित्यं धनधान्यसमन्वितः। त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्ना वरदा शुभा। பியூட்டிஃபுல் ஜி, ரொம்ப அழகான சூத்திரம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்க தீபா ஜி. வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். जय श्री कृष्ण जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். जय श्री कृष्ण सर சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. सत्वं सुखे संजयति संजयति रजः कर्मणि भारत ज्ञानमावृत्य तु तमः प्रमादे संजयत्युत माञ्छयो व्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्म भूयाय कल्पते। जय श्री कृष्ण। பியூட்டிஃபுல் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். வண்டர்ஃபுல். ஸோ 14வது அத்தியாயத்துல 8 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இந்த 8 ஸ்லோகங்களை இப்போ ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 9, 10, 13, 11 இந்த 3 ஸ்லோகங்களையும் எடுத்துக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद् भगवद्गीता अथ चतुर्दशोऽध्यायः। श्रीभगवानुवाच परं भूय प्रवक्ष्यामि ज्ञानमुत्तमम् यज्ञात्वा मुनयः सर्वे परां सिद्धिमितो गताः इदं ज्ञानमुपाश्रित्य मम साधर्म्यमागताः सर्गेऽपि नोपजायन्ते प्रलये न व्यथन्ति च मम योनिर्महद्ब्रह्म तस्मिन् गर्भं दधाम्यहम् सम्भवः सर्वभूतानां ततो भवति भारत सर्वयोनिषु कौन्तेय मूर्तयः सम्भवन्ति याः तासां ब्रह्ममहद्योनिरहं बीजप्रदः सत्त्वं रजस्तम इति गुणाः प्रकृतिसम्भवाः निबध्नन्ति महाबाहो
தேஹே தேஹினமவ்யயம் தத்ர சத்துவம் நிர்மலத்வாத் பிரகாஷகமனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக रजोरागात्मकं विद्धि तृष्णासङ्गसमुद्भवम् तन्निबध्नाति कौन्तेय कर्मसङ्गेन देहिनम् तमस्त्वज्ञानजं विद्धि मोहनं सर्वदेहिनां प्रमादालस्य निद्राभिस्तन्निबध्नाति भारत. So இந்த மூணு விஷயங்கள் சத்வகுணம், ரஜசகுணம், தமசகுணம், இந்த மூணு குணங்களும் எப்படி இந்த தேகினம், இந்த தேகத்தில் வசிக்கும் இந்த ஜீவாத்மாவை இந்த பிரகிருத்திலேருந்து வந்த பொருட்களோட எப்படி பிணைக்க வைக்கிறது, இந்த தேகத்தோட எப்படி பிணைக்க வைக்கிறது அப்படிங்கிறத பகவான் மூணும் சொன்னார். சத்துவங்கிறது சுகத்தினால பிணைக்கப்படுறது, ரஜசகுணம் ராகத்தினால ஆசைகள்னால கர்மங்கள்னால பிணைக்கப்படுகிறது, தமசகுணம் அதோட பிரமாதம், அலட்சியமானது, ஆலசியம், நித்ரா, இந்த மூணு மூலம் நம்மளை பிணைக்கிறோம் அப்படின்னு பகவான் சொல்ற 9வது ஸ்லோகத்துல ரிப்பீட் பண்ற அதே விஷயத்த. சத்துவம் சுகே சைஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானமாவ்ருத்ய துதம பிரமாதே சைஞ்சயத்யுத. சத்துவம் சத்துவ சுகே சுகத்துடன் சைஞ்சயதி பிணைக்கும், ரஜ ரஜச குணம், கர்மணி கர்மங்கள் செயல்கள், பாரத அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஞானம் ஞானம், ஆவ்ருத்திய மறைப்பது, தூ கூட, தமச தமசு தமச குணம், பிரமாதே அலட்சியம், சைஞ்சயதி பிணைப்பு, உத மற்றும். சத்துவம் சுகத்துடன் பிணைக்கும், ரஜஸ் கர்மங்களுடன், மற்றும் தமஸ் ஞானத்தை மறத்து அலட்சியம் மற்றும் கவனமின்மையுடன் பிணைக்கும் அப்படின்னு பகவான் ரிப்பீட் பண்றார். ஏன்னா நம்மள மாதிரி இருக்கவாளுக்கு திருப்பி திருப்பி சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக பகவான் இந்த இடத்துல திருப்பி அந்த சொன்னதையே தான் திருப்பி ரிப்பீட் பண்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். சத்துவம் சுகே சைஞ்சயதி. சத்துவம் ரெண்டு தான் இருக்கு, சத்துவம் இல்ல, சத்துவம். சுகே சைஞ்ச கொடுத்து சைஞ்சயதி. சைஞ்சயதி எல்லாமே குரல் எழுத்துக்கள் தனித்தனியா சொல்லணும். ரஜ கர்மணி பாரத. ரஜ கர்ம கொடுத்து கர்மணி பாரத ஞானமாவ்ருத்ய துதம. ஞானமா ஞாமா ரெண்டுமே நெடுல் எழுத்துகள். ஞானமா ஒரு பாஸ் கொடுக்கிறோம், இல்ல மாவிருத்தியன்னு வந்துடும், இப்போ வர வேண்டாம். ஞானமாவ்ருத்ய துதம. துதம துதம எல்லாமே குரல் எழுத்துகள். துதம பிரமாதே. மாதே ரெண்டுமே நெடுல் எழுத்துகள். பிரமாதே சைஞ்சயத்யுத. சைஞ்ச சமிதாக ஜாயிண்டாக்கனால சைஞ்ச யத்யு யமிதாக. சைஞ்சயத்யுத. வாசவிஜி. जय श्री कृष्णा सर. सत्वं सुखे संजयति रजः कर्मणि भारत ज्ञानमावृत्य तुदमः प्रमादे संजयत्युत. Beautiful. Thank you sir. Very good ji. Jai Shri Krishna. Someone last night. So சத்துவம் சுகே சைஞ்சயதி. இந்த சுகத்தினாலதான் இந்த தேகினம், இந்த தேகத்துல இருக்கிற இந்த ஜீவாத்மா பிணைத்து போயிடுறது தேகத்தோட. தேகத்தோட பிணைக்கிறது அப்படின்னா என்ன? அந்த தேகத்தோட இருக்கிற பல விஷயங்களோட பிணைக்கிறது. இந்த தேகத்தோட பிணைச்சா அவரும் தேகத்தோட பிணைக்கிறதுன்னு இல்லை. இந்த தேகத்துல இருந்து இவ்வளோ இந்திரியங்கள் இருக்கு, அந்த இந்திரியங்கள் மூல பொருள்கள் இருக்கு, அந்த பொருள்கள் முழுக்க அதுல இருந்து வர இந்த
வராது. அதோட சுகானுபவங்கள் இருக்கு. அதை தவிர புத்தி, சித்தம், அறிவு, இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கு. எல்லாத்தோடையும் பிணைச்சிருது. அந்த பிணைப்பு வர்றதுனாலதான் அப்புறம் நமக்கு வந்து இந்த தேகம், இந்த தேகத்தினால வர எல்லா கர்மங்கள், இந்த கர்மங்கள்னால வர எல்லா பொருள்கள், அந்த பொருள்கள்னால வர நமக்கு பலன்கள், அதெல்லாம் நம்மளோடது அப்படின்னு போறதுனால இந்த இந்த தேகம் நான் தான் இந்த தேகம், இந்த தேகத்தோட எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னோடது அப்படிங்கிறது வருது. அதுக்கு ஆரம்பமானதுதான் இந்த பிணைப்புங்கிறது. இந்த பிணைப்புங்கிறது குணங்கள்னால வருது. அதுலயும் இந்த சத்துவ குணத்தினால என்ன வருதுன்னா, சத்துவம் எப்படி பிணைக்க வைக்கிறது? சத்துவ குணத்துல இருக்கிறச்ச கூட நமக்கு பிணைப்பு வரலாம். ஏன்னா அது வந்து அந்த சுக கிடைக்கிறது, அந்த சுகானுபாவத்தோட நமக்கு பிணைப்பு வந்துருது. இப்ப 6வது ஸ்லோகத்துல வந்து பகவான் சொல்றார், 2 விஷயம் சொல்றார். சுகமும் சொல்றார், ஞானமும் சொல்றார். ஞானம் பத்னாதி அப்படிங்கிறார். ஆனா இங்க மட்டும் வெறும் சுகம் மட்டும்தான் சொல்றார். ஏன்னா ஞானம்ங்கிறது அந்த லெவல்ல இருக்கு. அந்த ஞானம்ங்கிற ஒரு அளவுல சத்துவ குணத்தோட இருக்கிறது. அந்த ஞானம் வந்து அந்த சமயம் பார்த்து நம்ம வந்து பகவான் கிட்ட லயிச்சுட்டோம்னா அப்புறம் அந்த பிணைப்பு இருக்காது. ஆனா என்ன ஆகுது, அந்த சமயம் பார்த்து நமக்கு ஏதான ஒரு ரகசிய குணம் துளி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஞானத்திலேருந்து தான் ஞானிங்கிற ஒரு ஒரு அகம்பாவம் வந்துருது. என்னோட ஞானம் அப்படின்னு தெரிய வருது. அதனாலதான் அந்த இடத்துல ஞானம் வந்து எனக்கு திருப்பியும் அந்த சுகானுபாவத்தை கொடுக்கிறது. அதனால்தான் சுகம் மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். சத்துவம் சுகே சைஞ்சயதி ரஜக் கர்மணி பாரத. அங்க வந்து ரஜச குணம் வந்து ராகத்தோடனால தான் பிணைக்கிறதுங்கிறார். இந்த இடத்துல கர்மங்களோட பிணைக்கிறதுங்கிறார். அப்படின்னா அது தப்பா? அப்படின்னா இல்ல. கர்மங்கள் பண்றதுனாலதான் நமக்கு வந்து ராகம் வருது. ஏன்னா அந்த கர்மங்கள் பண்ணிட்டு அந்த கர்மத்தோட பலனை நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த கர்மத்தோட பலனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சோன்னா அதோட அந்த பிணைப்பு வந்துருது. அந்த பிணைப்பினால ராகம் தான் வருது. இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு ராகம் வருது. அதனால்தான் இங்க வந்து ரஜக் கர்மணி பாரத ஞானமாவிருத்திய து தம பிரமாதே சைஞ்சயத்யுத. இந்த தமச குணம் நமக்கு இருக்கிற அஜ்ஞானம்னால கொண்டு வந்துருது நமக்கு. இந்த அஜ்ஞானத்தினால எது நல்லது, எது கெட்டது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது எது ரியல், எது அன்ரியல், எது சரி, எது தப்புங்கிற நம்மளால ஒரு மனிதனுக்கு தான் அந்த ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்திருக்கார் பகவான்கிறது. நம்மளாலதான் இதுதான் நஜம், இது நஜம் இல்லை, இது இது சரி, இது தப்புங்கிறது நம்ம பிரிக்க முடியறது. அந்த அஜ்ஞானம் வந்துறதுனால நம்மளால அந்த பிணைப்பு அந்த அந்த அது மாதிரி நம்மளால யோசிக்க முடியறது இல்லை. அதனாலதான் நமக்கு பிரமாதா அப்படின்னா அலட்சியம் வருது. அந்த அலட்சியம்னாலதான் நம்ம வந்து இந்த தமச குணம் நம்மள அந்த அலட்சிய குணத்தினால நம்மளோட பிணைக்கிறது அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஏன்னா நல்ல குணம் சத்துவ குணத்தோட 2 விஷயம் என்னன்னா நாலேஜ், லைட், ஞானமும் பிரகாசமும் 2மே வருது. ஞானம்ங்கிறது அந்த இடத்துல என்ன சொல்றாரு பகவான்னா, ஞானம்ங்கிறது எது நஜம், எது நஜம் இல்லை, எது சரி, எது தவறுங்கிறது நம்மளால வேறுபாடு பண்றதுதான் ஞானம் இந்த இடத்துல. அதே மாதிரி பிரகாசம் கமனாமயம், பிரகாசம் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா அந்த பிரகாசத்திலேருந்து நம்மளால எல்லாத்தையும் எல்லாமே பார்க்க முடியறது. இப்ப வந்து தமச குணம் வந்து அதெல்லாம் மறைக்கிறது. அதை மறைக்கிறதுனா என்ன, இருட்டு கொண்டு வருது. அந்த இருட்டுல நம்மளால எது நஜம், எது நஜம் இல்லைன்னு பார்க்க முடியறது இல்லை. எது சரியானது, எது தவறானதுன்னு நம்மளால பார்க்க முடியறது இல்லை. அதனாலதான் நமக்கு இந்த இருட்டுனோடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, தூக்கம் தான் வருது, சோம்பல் தான் வருது. சோ அதனால இந்த இருட்டுல இந்த தமசின் குணத்துல நம்மளால இந்த பிரமாதம் இந்த அலட்சியம் வருது. அந்த அலட்சியத்தினாலதான் நம்ம வந்து பிணைக்கப்படுகிறோம். சோ சத்துவகுணத்துல வந்து இந்த சுகத்தினால பிணைப்பு இல்லை, சுகத்தோட நமக்கு இருக்கிற பிணைப்பினால நமக்கு வந்து இந்த பிணைப்பு வருது. சுகசங்கேன பத்னாதி. அதே மாதிரி ரஜகுணம், ரஜோகுணம் வந்து இந்த நம்ம பண்ற கர்மங்கள்னால
தன்னிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகினம் அப்படிங்கிறது வருது. ஆனா தமச குணம் அதோட குணமே நம்மள பிணைக்கிறது தான். சோ அதுக்காக தனியா வந்து அதை பிணைக்கணும்னு ஒண்ணும் தேவையில்லை. அதனாலதான் தமச குணம் சொல்லிட்டு சங்கங்கிறத வேர்டை யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா அது சாதாரணமாவே பிணைப்பு வந்துருது தமச குணத்துல. சோ பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல ரீகேப் பண்றது எல்லாத்தையும் எல்லாம் இவ்வளவு சொன்னேனே அதை பத்தி சொல்றது. இந்த 3 குணங்கள் பத்தி, சத்துவம் எப்படி சுகத்தாலையும் ஞானத்தாலையும் நம்மள ஒரு இந்திரியங்கள்னால ஒரு பொருள்களோட நமக்கு எப்படி ஒரு பிணைப்பு கொண்டு வந்தது. ரஜச குணம் வந்து நமக்கு வந்து இந்த கர்மங்கள் பண்ணி அந்த கர்மங்கள்ல இருந்து வர பலன்களை எதிர்பார்த்துட்டு அதோட ஒரு பிணைப்பு கொடுத்துருது. தமச குணம் வந்து இந்த ஆலசியத்தினால, சோம்பல்னாலையும் அலட்சியத்தினாலையும், பிரமாதம், ஆலசியம் இந்த ரெண்டுத்தினால நம்மள பிணைக்கப்படுறது. இப்ப நம்ம வந்து 2வது அத்தியாயத்திலையும் நிறைய இந்த மாதிரி பார்த்தோம். எப்படி வந்து சத்துவகுணத்திலேருந்து நம்ம ரஜச குணத்துக்கு வந்துடுறோம். வெறும் ஒரு நிமிஷத்துல நம்மளால சத்துவகுணத்திலேருந்து நம்மளால ரஜச குணம் வர முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சத்துவகுணத்துல இருந்து நம்ம நிதானமா இருக்கச்ச ஏதான ஒரு ஸ்வீட் சாப்பிடலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துருது. அந்த ஆசை வர்றதுனால இந்த ஆசை கிட்ட நம்மளோட மனசு அந்த ரஜச குணம் நமக்குள்ள வந்துருது. அதுக்கு அந்த ஸ்வீட் கிடைக்காம இருந்ததுன்னா, ஸ்வீட் கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருப்போம். அந்த ரஜச குணம் அப்படியே நமக்குள்ள எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த ஸ்வீட் நம்மளால கிடைக்க முடியலையா, வேற யாராவது நம்மளை தடுத்துட்டா அப்ப நமக்கு கோபம் வந்துடும். சோ அந்த கோபத்தால இந்த ரஜச குணம் ஸ்லோலி தமச குணத்துல மாறிடும். இந்த கோபம் வந்தாலே நமக்கு தெரியும், நமக்கு வந்து क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. கோபம் வந்தா நமக்கு சம்மோகம் வந்துடும். சம்மோகம்னா நம்மளோட மனசு குழம்பி போயிடும். சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ, அந்த மனசு குழம்பி போனோன்னு நமக்கு நம்ம என்ன பண்றோங்கிறது ஒரு நினைவே இல்லாம இருந்துடும். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ, இந்த நம்ம என்ன பண்றோங்கிற இந்த ஸ்மிருதி நமக்கு இல்லாம போச்சுன்னா புத்தி நஷ்டமாயிடும். புத்தி நாஷாத் பிரணஷ்யதி, புத்தி நாசமானா எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிருக்கா. சோ இந்த மாதிரி ரஜச குணத்துல எப்படி வருமோ அந்த ரஜச குணத்துல இருந்து இந்த நம்ம எதுக்கு நினைச்சுட்டு இந்த ரஜச குணம் பண்றோமோ, அதாவது எந்த கர்மங்கள் எதுக்கு பண்றோம், அந்த கர்ம பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட பண்றோம். அந்த கர்ம பலன் கிடைக்காம நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு கோபம் வரும். அந்த கோபம் வந்ததுன்னா இதெல்லாம் அதற்கு பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி, எல்லாம் அழிஞ்சு போயிடும், தமசத்துக்கு போயிடுவோம். சோ சத்துவ குணத்திலேருந்து தமச குணம் வருதுன்னு ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் தமச குணத்திலேருந்து ரஜச குணம் ரஜச குணத்திலேருந்து சத்துவகுணம் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா முடியாதுன்னா இல்ல, முடியும். ஏன்னா தமச குணத்துல இருக்கச்ச எப்படியாவது நம்மளால கொஞ்சம் ஒரு போக்கஸ் கொண்டு வந்து ஏதாவது கர்மங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த சோம்பலையும் இந்த தூக்கத்தையும் விட்டுட்டு எப்படியாவது கொஞ்சம் கர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த தமச குணத்திலிருந்து ரஜச குணத்துல வந்துடலாம். எப்படி வந்து நம்ம இந்தியர்கள்லாம் அந்த பிரிட்டிஷ் காலத்துல இருக்கிறச்ச தமச குணத்துல இருந்தோம். ஒரு செயலே இல்லாம, ஒண்ணுமே பண்ணாம, எழுந்துட்டு சண்டை போடணும் ஒரு இது கூட இல்லாம, நமக்கு மேல ஒரு ஸ்லேவரியா அது இருந்துட்டு போட்டும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்ம அடிப்பணிஞ்சுன்னு இருந்தோம். அப்புறமா தான் இந்த மாதிரி எல்லாம் விவேகானந்தர் எல்லாம் வந்து நம்மள எழுந்துரு தூக்கத்துல இருக்காதே அப்படின்னு சொல்லிதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை எதிர்க்க ஆரம்பிச்சதுனால்தான் நமக்கு வந்து இப்ப சுதந்திரம் கிடைக்கிறது. சோ அந்த மாதிரி பிரமாதம் அலட்சியமா ஆலசியத்தோட இருந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறச்ச கொஞ்சம் கர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டா ரஜச குணம் வந்துடும்.
இந்த ரஜச குணத்தையே ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ண ஆரம்பிச்சோம்னா ஸ்லோலி நம்மளால இந்த சத்துவகுணத்துக்கும் வர முடியும். சோ எப்படி சத்துவகுணத்திலேருந்து ரஜச குணம்ல விழறது ரொம்ப ஈஸியோ, தமஸ் சத்துவகுணத்திலிருந்து தமச குணத்துல விழுறது எவ்வளவு ஈஸியோ, அதே மாதிரி தமச குணத்திலிருந்து சத்துவகுணத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் முடியும். அதான் பகவான் வந்து இந்த 3 குணங்களும் எப்படி நம்மளை பிணைக்க வைக்கிறதுன்னு நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற. அதை யோசிச்சுட்டு இருந்தாலே நம்மளால இந்த தமச குணத்துல எந்த குணத்துல இருந்து இருந்தாலும் நம்மளால சத்துவகுணத்துக்கு வர முடியும். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். இந்த ரஜஸ் தமஸ் எப்படி நம்ம சொல்றோமோ அப்படி மேல கீழே போறதோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல 10வது ஸ்லோகத்துல சொல்ற. ரஜஸ்தமச்சாபிபூய சத்துவம் பவதி பாரத ரஜஸ் சத்துவந்தமச்சைவ தமஸ் சத்துவம் ரஜஸ் ததா. ரஜஸ் ரஜசகுணம், தமஸ் தமசகுணம், ச மற்றும் அபிபூய மேலோங்கி இருக்கும் சத்துவம் சத்வகுணம், பவதி ஆகும், பாரத அப்படின்னு அர்ஜுன் சொல்றார். ரஜஸ் ரஜசகுணம், சத்துவம் சத்வகுணம், தமஸ் தமசகுணம், ச மற்றும் இவ கூட தமஸ் தமசகுணம், சத்துவம் சத்வகுணம், ரஜஸ் ரஜசகுணம், ததா அதுபோல். ஸோ சில நேரம் ரஜஸ் மற்றும் தமசை கீழடக்கி சத்துவம் உயர்ந்திருக்கும். அதே போல ரஜஸ் சத்துவத்தையும் தமசையும் கீழடக்கும். அதே போல் தமசும் சத்துவத்தையும் ரஜசையும் கீழடக்கும். இந்த 3ம் எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கும். எது மேலோங்கி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். ரஜஸ்தமச்சாபிபூய ரஜஸ்த ஜமிலாக ரஜஸ்த மஷ்சா மமிலாக மஷ்சா பிபூய பி குறில் எழுத்து பி, அப்புறம் பூய பூ நடுவில் எழுத்து விபூய 2 ப வருது. கொஞ்சம் கவனிச்சுட்டு சொன்னாதான் கரெக்டா வரும். ரஜஸ்தமச்சா விபூய சத்துவம் பவதி பாரத. சத்துவம் 2 தான் இருக்கு. பவதி பவதி எல்லாமே குறில் எழுத்துகள். பவதி பாரத ரஜஸ் சத்துவன் ரஜஸ் சத்துவன் 2 இருக்கு. ரஜஸ் சத்துவன் தமச்சைவ தமச்சைவ தம மக்கு அப்புறம் ஒரு ஆகாத் கொடுத்து தமச்சைவ தமஸ் சத்துவம் ரஜஸ் ததா. தமஸ் சத்துவம் ரஜஸ் தஜமிதாக ரஜஸ் ததா முதலத்த அப்புறம் தா தமஸ் சத்துவம் ரஜஸ் ததா. विजयलक्ष्मी जी। रजस्तमश्चाभिभूय सत्वं भवति भारत रजसत्वन्तमश्चैव तमस्सत्वं रजस्तथा. பியூட்டிஃபுல்லி வெரி வெரி நைஸ். ரொம்ப அழகா சொன்னீங்க. Thank you, sir. Thank you, sir. ரஜஸ்தமச்சாபிபூய சத்துவம் பவதி பாரத. சத்துவம் மேலோங்கி இருக்கும். ரஜசையும் தமசையும் கீழே போட்டுண்டு அந்த அந்த சத்துவம் மேல இருக்கச்ச நிர்மலத்வா, ஒரு அழுக்கு இல்லாம ஒரு கலங்கள் இல்லாம ஒளிமயமாக எல்லாமே சரியா பார்த்துண்டு சமத்துவத்தோட பார்த்துண்டு ஒரு பேராசையும் இல்லாம குவைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ரஜோகுணம் தமசகுணம் 2ம் கீழே இருக்கும். இந்த சத்துவகுணம் மேல வந்துட்டு இருக்கும். ரஜசத்துவம் தமஸ்சைவ. சில சமயத்துல இந்த ரஜச குணம் மேலோங்கி இருக்கும். இதுதான் பிரிடாமினன்ட்லி முக்காவாசியம் ஒரு மனிதருக்குள்ள எது மேலோங்கி இருக்கும்னா எப்பொழுதும் ரஜச குணம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கர்மங்கள் பண்ணிண்டே தான் இருப்போம். கர்மங்கள் பண்ணிண்டே இருக்கிறது தான் நம்மளோட விதி. ஏன்னா கர்மங்கள் பண்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கோம். ஆனா அந்த கர்மங்கள்
வெறும்னு பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் தெரிஞ்சிருக்கு நமக்கு இப்ப புரிஞ்சாலும், ஆனா நம்ம அந்த கர்மங்கள் பண்றச்சு எப்பொழுதுமே அதோட பலனை எதிர்பார்த்துன்னு தான் பண்றோம். அதான் முக்காவாசியும் இருக்கு. அதனால அந்த ரஜச குணம்ங்கிறது எப்பொழுதுமே முக்காவாசி டைம்ல மேலோங்கி இருக்கும். ரஜஸ் சத்துவம் தமஸ்சைவ சமத்துவத்தையும் சத்துவ குணத்தையும் தமச குணத்தையும் 2யும் கீழே வச்சுன்னு இந்த ரஜச குணம் மேலோங்கி இருக்கும். சில சமயம் தமஸ் சத்துவம் ரஜஸ் ததா தமச குணம் மேலோங்கி இருக்கும். சோம்பேறித்தனமும் அலட்சியமா எது நல்லது கெட்டதுன்னு பார்க்காம பண்றது. 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து உட்கார்ந்து நம்ம சூதாட்டம் பண்ணலாம். அந்த சமயத்துல தமச குணம் மேல வந்து நிற்கும். இது நல்லது இல்லையே அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த நல்லது கெட்டதுங்கிறது அத வித்தியாசம் பார்க்கிற தன்மையே விட்டு போயிடும். பகவான் சொல்ற ஒவ்வொரு சமயத்திலையும் ஏதாவது ஒரு குணம் மேலோங்கி இருக்கும். அண்ட் பாக்கி 2 குணங்கள் கீழோங்கி இருக்கும். அந்த மேலோங்கி இருக்கிற குணம் நம்மள ஒரு மனுஷனை பிணைச்சுன்னு உட்கார்ந்திருக்கும். பகவான் குணங்களை பத்தி சொல்றச்ச முதல்ல அது நம்மள பிணைக்கிறது, அது எப்படி பிணைக்கிறது அப்படி சொல்லிட்டு அப்புறமா ஒரு குணம் வேற மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிற ஆர்டர்ல சொல்றாங்க. இப்ப 2வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றார்? யார் இந்த பிரகிருத்தியோட கனெக்ஷன் இல்லாம இருக்காளோ, பிரகிருத்தியிலேருந்து திறந்துன்னு இருக்காளோ, அவ பிறக்க மாட்டா. இந்த பிருத்வி இந்த பிரபஞ்சம் எப்ப வருதோ அந்த சமயத்துல பிறக்க மாட்டா, இறக்கும் போது கலக்கப்பட மாட்டா அப்படிங்கிறார். ஆனா 5வது ஸ்லோகத்தை சொல்றார், யார் இந்த பிரகிருத்தியோட யாரு பிணைச்சுன்னு இருக்காளோ அவ அவ இந்த உடம்போட பிணைச்சுட்டு இருப்பா அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இந்த கேள்வி வருது, எப்படி இந்த மனுஷத்தோட பிணைக்கிறது அப்படின்னா, அதனால்தான் பகவான் 5வது ஸ்லோகத்துல இது சொல்லிட்டு 6வதுல இருந்து 8வது ஸ்லோகத்துல எப்படி பிணைக்கிறது அப்படிங்கறது சொல்றார். அப்ப இந்த பிணைப்பு வந்துச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு தான் பகவான் சொல்றார், சுகத்துக்கு கர்மங்களுக்கு அலட்சியத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப இதுக்கு பின்னாடி போனா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு பகவான் 10வது ஸ்லோகத்துல பதில் சொல்றார். ஒண்ணு மேலோங்கி இருக்கும், பாக்கி எல்லாம் கீழே இருக்கும் அப்படிங்கிறார். சோ அதனால்தான் இந்த ஆர்டர்ல பகவான் இந்த ஸ்லோகங்கள் வருது. முதல்ல பிணைக்கும், அப்புறம் எப்படி பிணைக்கும், பிணைச்சா என்ன ஆகும், ஆனா அந்த பிணைச்சா என்ன ஆகும்னா அது எப்படி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 10 ஸ்லோகங்களும் அந்த மாதிரியான ஆர்டர்ல சொல்லிட்டு வர்றாரு. இந்த 3 குணங்கள் எப்படி இருக்கு, அது எப்படி நம்மளை பிணைக்கிறது அப்படின்னு நமக்கு புரியுது. ஆனா இதை விட நல்லா இன்னும் டீப்பா போனாதான் நமக்கு இன்னும் அழகா இந்த குணங்கள் எப்படி நம்மள்ட்ட எப்ப எந்த நேரத்துல எந்த குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிய முடியும். எப்படி இந்த 3 குணங்களும் நம்மளோட மனசை மாத்துறது அப்படிங்கிறது புரிய முடியும். இந்த குணங்கள் சேர்ந்தாப்புல நடக்கிறதா இல்ல தனித்தனியா இருக்கா அப்படிங்கறது நம்மளால யோசிக்க முடியும். பகவான் சொல்றேன்னா ஒண்ணு எப்பொழுதுமே மேலோங்கி இருக்கும். எப்பொழுதும் ஒரு குணம்தான் நம்ம கிட்ட மேலோங்கி இருக்கும். அந்த குணத்துக்கு தகுந்தாப்புலதான் நம்ம நடந்துப்போம். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறத ரஜச குணமும் தமச குணமும் கீழே இருக்கும். அதை தாண்டிதான் இந்த சத்துவகுணம் இருக்கும். அதே மாதிரிதான் ரஜச குணம் இருக்குது, சத்துவகுணமும் தமச குணமும் கீழே இருக்கும். இந்த 3 குணங்களும் ஒண்ணுக்கு வைத்தாப்புல ஒண்ணு சண்டை போட்டுட்டே இருக்கு. நான் மேலோங்கி இருப்பேன், நான் மேலோங்கி இருப்பேன் அப்படின்னு. எப்ப எந்த குணம் ஜெயிக்கிறதோ அந்த சமயத்துல அந்த குணம் மேலோங்கி இருக்கும். ஆனா அதெல்லாம் டெம்பரரி, மாறிண்டே தான் இருக்கும்.
இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சத்சங்கத்துல யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறா அப்படிங்கிறச்ச அவன் வந்து முதல்ல சத்துவகுணத்துல இருக்கிறச்ச, ஆஹா எனக்கு இந்த குருட்டேந்து இவ்வளவு அழகான எல்லாம் ஞானம் வந்துட்டு இருக்கே, நான் இதுல பத்தி நிறைய இன்னும் ஈடுபாடு பண்ணணும், இத ஒரு சாதனாவா எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கணும், இந்த மனித ஜென்மம் நமக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வம்னு பகவான் நமக்கு கொடுத்திருக்காரே அப்படின்னு நம்ம இந்த குரு நமக்கு சொல்றாரே, இந்த மனித குண மனித பிறப்பு இருக்கிறச்ச இந்த நம்ம எல்லாம் இதெல்லாத்தையும் கத்துன்னு இந்த ஞானத்தை நமக்கு வரணும் அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்ப அந்த சத்துவகுணத்துல இருக்கார். அது ஸ்லோவா ரஜச குணத்துல மாறச்ச, ஆமா நமக்கு இது பண்ணிதான் ஆனும், இது இந்த காலங்காத்தால முதல்ல நடக்கிறது. வீட்டுல இருந்து சுப்பிரபாதத்தை ரேடியோல போடுறது, அதுக்கு பின்னாடி விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, வீடே நல்ல ஒரு அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறச்ச, அந்த சத்துவகுணத்துல மறந்து இருக்கிறச்ச, ஆஹா நமக்கு இந்த மாதிரி நமக்கு குரு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார், நம்ம இன்னைக்கு எப்படியாவது இதுலதான் போக்கஸ் பண்ணணும், நமக்கு வேற எதுலயும் நமக்கு மனசு விடக்கூடாது அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கே, இது பண்ணிட்டு இருக்கோமே, இது பண்ணா அங்க போனோமே அப்படின்னு மனசு போறச்ச, இந்த ரஜசகுணம் மேலாப்புல அதே வந்துட்டு இருக்கும். ஆமா எனக்கு இந்த அப்ப என்ன தோணும், ஆமா இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம காத்தால் சொன்னோம், அது பண்ணிதான் ஆனோம், ஆனா இப்ப என்ன அதுக்கு அவசரம், நமக்கு தான் இந்த ஜென்மம் முழுக்க கிடக்கே, நாளைக்கு அப்புறமா பாத்துக்கலாம், ஹாலிடே வருது, வீக்கெண்ட் வருது, அந்த சமயத்துல பாத்துக்கலாம், இப்ப எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு, எல்லாம் பண்ணி ஆகணும், இது நடக்கணும் அது நடக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த காலங்காத்தால அழகா ஆரம்பிச்ச சத்துவகுணத்துல இதெல்லாம் பண்ணுங்கிறது, அதே மனிதன் அதே விஷயம் அதே பத்தி தான் யோசிண்டு அவரோட மனசு மாறிட்டு இருக்கு, ரஜச குணம் மேலோங்கி இருக்கு. அதே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹாலிடே வந்துருது, ஹாலிடே வந்தா இன்னும் மோசமாயிடுது. ஏன்னா ஆபீஸ்ன்னு இருக்கிறச்சே அட்லீஸ்ட் 6 மணிக்கு எழுதுன்னு அந்த ரேடியோ போட்டுண்டு கேசட் போட்டுண்டு சுப்பிரபாதமும் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் ஓடிந்து நல்ல அழகான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது. ஆனா இந்த ஹாலிடே வந்தோன்னே என்ன ஆகுது, அப்பா ஒரு நாள் நமக்கு ஹாலிடே கிடைக்கிறது, இந்த சோம்பேறித்தனம் நமக்கு ஏந்துண்டு, இப்ப எதுக்கு 7 மணிக்கு, இன்னைக்கு என்ன வேண்டி கிடக்கு நமக்கு 6 மணிக்கு எழுந்துக்கணும், ஆறாம ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு எழுந்துக்கலாமே அப்படின்னு அந்த தமச குணம் மேலோங்கி வந்ததுன்னா என்ன, அட்லீஸ்ட் இந்த ரஜச குணத்துல இருக்கச்சு இது மாதிரி பண்ணணும், ஆனா இப்ப பண்ண முடியல அப்படிங்கிற இது வந்தாலும், இந்த தமச குணம் வரைச்ச பகவான்லாம் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது, எதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கலாமே அப்படின்னு தூக்கத்துக்கு போறோம். சோ ஒரே மனிதன் தான், ஒரே விஷயம்தான், அதுவும் அவனுக்கு நடக்கிற நம்ம நம்ம நார்மலா ஒரு மனிதனுக்கு நடக்கிற விஷயம் தான் இது. எப்படி சத்துவ குணமும் ரஜச குணமும் தமச குணமும் மேலோங்கி இருக்கு ஒவ்வொரு சமயத்துல அப்படிங்கிறது தான் பகவான் இந்த எக்ஸாம்பிள் மூலம் நான் சொல்றேன், பகவான் இந்த ஸ்லோகத்துல அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி ரஜச குணம் சத்துவ குணம் தமச குணம் இப்படி இருக்கே, இப்ப வந்து நமக்கு எந்த குணம் நமக்கு மேலோங்கி இருக்கு அப்படின்னு எப்படி புரியணும், எப்படி நமக்கு தெரியும் இப்ப சத்துவகுணம் மேலோங்கி இருக்கா, இப்ப ரஜச குணம் மேலோங்கி இருக்கா, இப்ப தமச குணம் மேலோங்கி இருக்கா அப்படின்னு எப்படி புரியணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் சத்துவகுணத்தை பத்தி. 11வது ஸ்லோகம். சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவருத்தம் சத்வமித்யுத. சர்வ எல்லா துவாரேஷு கதவுகள், தேஹே உடம்பு, அஸ்மின் இந்த, பிரகாஷ ஒளிமயம், உபஜாயத்தே உற்பத்தி செய்கிறது, ஞானம் ஞானம், யதா எப்பொழுது, ததா அப்பொழுது, வித்யாத் அறிய வேண்டும், விவிருத்தம் அதிகரிப்பு, சத்துவம் சத்துவகுணம், இதி இது, உத நிச்சயமாக. எப்பொழுது ஒளிமயமான ஞானம் உடம்பின் எல்லா கதவுகளிலிருந்தும் பிரகாசிக்கிறதோ அப்பொழுது சத்துவம்
அதிகரித்திருக்கின்றது என்று அறிய அப்படின்னு பகவான் சொல்றார். வருஷனா பார்க்கலாம். சர்வத்வாரேஷு சர்வ ரஃபார் கொடுத்து சர்வத்வா மேல ஆகாத் கொடுத்து சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் தேஹே ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள். தேஹேஸ்மின் ஹே மேல ஆகாத் கொடுத்து தேஹேஸ்மின் பிரகாஷ பிரகாஷகா நெடில் எழுத்து பிரகாஷ உபஜாயதே உப எல்லாமே குரில் எழுத்துக்கள். ஜாயதே ஜா நெடில் எழுத்து யதே தே நெடில் எழுத்து. சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் ஞானை ஞானை ஐ வருது ஏன்னா ய வருதுனால ஞானை யதா ததா யதா ததா தாதா யதா ததா இல்ல யதா ததா த தெளிவா வரணும். யதா ததா வித்யாத் வித்யா வீமில் கொடுத்து வித்யாத் விவருத்தம் விவருத்தம் இல்ல விவரு வி தனி விரு தனி விவருத்தம் குரு மேல் ஆகாத் கொடுத்து விவருத்தம் சத்துவ ரெண்டு இருக்கு சத்துவ மித்யுத. बालाजी जी जय श्री कृष्ण सर. सर्वद्वारेषु देहेऽस्मिन् प्रकाश उपजायते ज्ञाने यदा तथा विद्यात् विवृद्धं सत्त्वमित्युत. விவருத்தம் சொல்லாதீங்க. விவரு விவரு தனித்தனியா இருக்கும். விவரு இவ்வு வரக்கூடாது. विवृद्धं. சர்வத்வாரேஷு தேஹேஸ்மின் பிரகாஷ உபஜாயதே ஞானம் யதா. இந்த சத்துவ குணம் மேலோங்கி இருக்கச்ச, அதாவது ரஜச குணமும் தமச குணத்தையும் கீழ்பட்டு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். அப்ப எல்லா துவாரங்களும் பிரகாசமயமா இருக்கும், ஒளிமயமா இருக்கும். துவாரங்கள்னா நவத்வாரங்கள் உடம்புல இருக்கு. அது தவிர எல்லாமே நம்மளோட மனசு, நம்மளோட அறிவு, நம்மளோட சேத்தனா எல்லாமே பிரகாசமயமா இருக்கும். சோ எல்லா இடத்திலும் பிரகாசம் ஒளிமயமா இருக்கும். எப்ப சத்துவகுணத்துல இருக்கிறது. ஏன்னா சத்துவகுணம்ங்கிறது அழுக்கெல்லாத்தையும் எடுத்துருது. இந்த அழுக்கெல்லாம் போனாலே நமக்கு வெளிச்சம் வந்துருது, ஒளிமயமா ஆயிடும். எல்லா இடத்துலயும், உள்ளுக்குள்ளயும் சரி வெளியிலயும் சரி, எல்லா இடத்துலயுமே ஒரே பிரகாசமா இருக்கும். பிரகாசமா இருந்தா, ஒளி இருந்ததுன்னா என்ன, நமக்கு எல்லாம் கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். கிளியரா தெரிய ஆரம்பிச்சுன்னா எது நஜம் எது நஜம் இல்லை, எது சரி எது தவறுங்கிறது நம்மளால கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு. தேஹேஸ்மின்ங்கிற இதுலதான் அழகு. இந்த கீதையில இருக்கு, இந்த கவிதையில சர்வதேகினாம் சொல்லல, தேஹேஸ்மின்ங்கிற. ஏன்? ஏன்னா இது மனித பிறவிக்கு மட்டும்தான் உண்டு இந்த சத்துவகுணம். ஏன்னா இந்த மனித குணத்துல இருக்கிறச்சதான் நம்மளால இது நல்லது, இது கெட்டது, இது நிஜம், இது நிஜம் இல்லாதது அப்படிங்கிறது கிளியரா நம்மளால பார்க்க முடியும்னா அது வெறும் மனித பிறவிக்கு தான் உண்டு. சர்வதேகினாம்ங்கிறது தமச குணத்துக்காக சொல்றாரு. ஏன்னா அறியாமையா இருக்கிறது, எது நஜம் எது நஜம் இல்லை, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அறியாமையோட இருக்கிறதுக்கு தான் சர்வதேகினா. ஏன்னா அதெல்லாம் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் மரங்களுக்கும் சமானம். அதுக்குள்ளேயும் தானே தேகினாம் இருக்கா.
அதுக்குள்ளேயும் தானே ஒரு ஜீவாத்மா இருக்கு. அது இந்த சர்வ தேயினாம்ங்கிற சத்துவகுணத்துக்கு மட்டும் தேஹேஸ்மின் அப்படிங்கிறது. ஏன்னா மனிதனாலதான் இந்த தமச குணத்தையும் இந்த ரஜச குணத்தையும் கீழ்ப்படுத்தி சத்துவகுணத்துக்கு போக முடியும். அதை தாண்ட முடியும். இந்த ரஜச குணத்தையும் தமச குணத்தையும் தாண்டி இந்த சத்துவகுணத்துக்கு போக முடியும். அதனால்தான் இங்க தேஹேஸ்மின் அப்படிங்கிறார். ததா வித்யா விவருத்தம் சத்துவம் இத்யுத. அப்ப உனக்கு புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி ஒளிமயமா இருக்கிறச்ச அப்ப புரிஞ்சுக்கோ இது சத்துவகுணத்துல இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்ப புரியுறதுன்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா மாறாதது. அதனால்தான் இதெல்லாம் மாறுதல்களை தான் பார்க்க முடியுது. என்ன மாறுதல்? இந்த தமச குணமும் ரஜச குணமும் போயிட்டு இப்ப சத்துவகுணம் வந்திருக்கேங்கிற ஒரு மாறுதலை பார்க்க முடியுது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா மாறுதல் இல்லாதது. சோ இந்த சத்துவகுணத்துல இருக்கிறது சர்வத்வாரேஷு எல்லா இடத்துல இருந்தும் பிரகாசமயமா இருக்கும். ஞானமும் அந்த சமயத்துல தான் விழுது. என்ன ஞானம் அப்படின்னா எது நிஜமோ எது நிஜம் இல்லையோ அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஞானம். அந்த ஞானம் இதெல்லாம் எப்ப வருதுன்னா சத்துவகுணத்துல வருது. இந்த மாதிரி நடந்துன்னா சத்துவகுணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஞானம். இந்த பிரகாசமயமா இருக்கிறச்ச நம்மளால எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இவ பகவான் தான் இருக்காரு, எல்லாம் பகவான் தான் பிரகாசமயமா தானே இருப்பார். அப்ப நமக்கு என்ன இல்ல எப்பொழுதுமே நம்மளால பார்க்க முடியுமே அப்படின்னா சூரியனாலதான் நமக்கு எல்லாம் பாக்குறோமா? சூரிய வெளிச்சம் விழுந்தாதான் நமக்கு தெரியறதா? இல்ல. சூரிய வெளிச்சம் வந்த அப்புறமா உலகம் முழுக்க அந்த 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 லைட் வந்துருது. அதனாலதான் எல்லாம் தெரியறது. சூரியன் எங்க விழுறதோ அங்க மட்டும் இல்ல நமக்கு தெரியறது இல்ல. சூரியன் வந்த உடனே எல்லா இடத்துலயும் அதோட ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி சத்துவகுணம் வரைச்ச எல்லா இடத்துலயும் இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துருது. அதனாலதான் முழுசா பார்க்க முடியாது. அண்ட் மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கிறது. இப்ப நம்ம நெருப்பு வைக்கிறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் இந்த லென்ஸை வச்சுட்டா பத்தி எரியும். ஏன்னா அந்த லென்ஸ் ஸ்மூத்தா இருக்கும். அந்த லென்ஸ்ல விரிசலோ அந்த லென்ஸ்ல கொஞ்சமாவது மேல கீழே இருந்ததுன்னா அந்த அந்த ஒளி எரியாது. அந்த ஒளி எரியணும்னா அந்த லென்ஸ் அப்படியே ஸ்மூத்தா இருக்கணும். அந்த மாதிரிதான் அந்த பீஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த நேரத்துலதான் இந்த ஞான ஒளி எரிக்க முடியும். ஸோ இந்த சத்துவங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நமக்கு எப்ப இருக்கோம் நம்ம எப்பொழுதுமே அந்த விஷயத்த நமக்கு எப்போதும் கவனம் பண்ணோம். நம்ம எப்ப இந்த சத்துவ குணத்துல இருக்கணுங்கிறது நமக்கு புரியணும். அது எப்படி புரியும்னா ஒளிமயமா இருக்கும். ஒளிமயமா இருக்கும்னா என்ன? எல்லாமே ஒருத்தர் தூரத்துல இருந்து பாக்குறச்சு அவர்கிட்ட இருந்து லைட் வெளியில வருதா அப்படின்னு இல்ல. அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டா. ஆனா ஒளிமயமா இருக்கும்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு சாந்தமான ஒரு நிலையை அவர் மூஞ்சில பார்க்க முடியும். நிறைய பேர் நம்ம பாக்குறோம், ரொம்ப பெரிய ஆள்லாம் இருக்க மாட்டா. ஆனா அவளை பார்த்தாலே அப்படி சாந்தமா இருக்கும். அவ கிட்ட போனாலே நமக்கு சாந்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவள்லாம் சத்துவகுணத்துல இருக்கா எப்பொழுதுமே. சோ அது நமக்கு எப்ப சஞ்சலம் இல்லாம மனசுக்குள்ள ஒரு மனசு ஒரு நிலையான ஒரு இதுல இருக்கிறது. ஆனாலும் அந்த நிலையான இருக்கிறச்சியும் ஏதான கர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எனர்ஜியோட இருக்கிறது. இப்ப தூக்க கலக்கத்துல இருக்கிறச்சியும் மனசு பிளாட்டா தான் இருக்கும். ஆனா தூக்கம் இல்ல, தூக்கமான இடத்துல அந்த பீஸ்ஃபுல்லான இருக்கும். சத்துவகுணத்துல இருக்கிறத பீஸ்ஃபுல்லான இருக்கிறதுல என்ன டிஃபரன்ஸ்னா சத்துவகுணத்துல இருக்கிறச்ச ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு மனசுல தோணும். சோ அந்த ஒளிமயமாக இருக்கிறது அப்படின்னா பிரகாசமயமா இருக்கிறது அப்படின்னா என்னன்னா அந்த மனசுல ஒரு சாந்தியோட ஒரு ஒரு சஞ்சலம் இல்லாம ஒரு அப்படின்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இல்லாம இருக்கிற இடம் தான் இந்த சத்துவகுணம். அந்த மாதிரி இருக்கிறச்ச நம்மளால எது நஜம் எது நஜம் இல்லை, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும்.
அதுக்காக நம்ம என்ன சத்துவகுணத்துல எப்ப இருக்கணுங்கிறது நம்ம ஏன் நம்ம கவனிச்சிருந்தோம்னா அந்த சமயம் பார்த்து நம்ம எந்த ஞானம் நமக்கு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது நமக்கு படிக்க வரும். அதுக்குதான் காலங்காத்தால எழுந்து படி அப்படிங்கிறோம். ராத்திரி படிக்காதீங்கோ, காலங்காத்தால எழுந்து படிங்கோ அப்படின்னு நம்ம குழந்தைகள் சொல்றோம். ஏன்னா அந்த சமயத்துல இந்த ரஜச குணம் கொஞ்சம் கீழோங்கி இருக்கும். ஏன்னா தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு இருக்கோம். ரொம்ப கர்மங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுல இருக்காது. ஒரு உணர்ச்சிகள்லாம் மேல வரத்துக்கு டைம் இருக்கு. அந்த சமயத்துல பார்த்தோம்னா சத்துவகுணத்தை நம்மளால ஏத்தி வச்சுக்க முடியும். சோ அந்த சமயத்துல படிச்சா ஞானம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. ஆனா அதோட நல்லதா நம்ம மாதிரி இருக்கிறவா இந்த மாதிரி ஒரு சத்துவகுணம் வரைச்ச என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும். அந்த சமயத்துல தியானம் பண்ணணும். ஏன்னா அந்த தியானம் பண்ணாதான் அந்த இந்த சத்துவகுணத்திலேருந்து வர சுக அனுபவத்துல இருக்கிற அந்த பிணைப்பு வராம இருக்கும். நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒளியினால நமக்குள்ள இருக்கிற நம்மளோட ஜீவாத்மா நம்மளால புரிஞ்சுண்டு எது நிஜம்ங்கிறது நமக்கு எய்தாப்புல வந்து நிற்கும். சோ சத்துவகுணம் வரத்துக்காக எப்பொழுதுமே நம்மளோட நோக்கம் இருக்கணும். எப்படா நமக்கு இந்த சத்துவகுணம் இருக்கு வரப்போறது அப்படிங்கிற ஒரு மனசுல இருக்கணும். அது எப்ப வரும்னா இந்த மாதிரியான பகவான் சொல்றார் ஒளிமயமான பிரகாசமயமான ஞானமயமான ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த சமயம் அதுதான் சத்துவகுணம் என்று அறிந்து கொள் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. பாக்கி குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வரும் ஸ்லோகங்கள்ல சொல்லுவார். அதை நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Thank you, sir. Jai Shri Krishna. जय श्री कृष्णा सर जी। Thank you. sir. Jai Shri Krishna, sir. Yes, sir. Jai Shri Krishna. You, sir. Jai Shri Krishna. जय श्री कृष्णा जी। Krishna. थैंक यू जी।